வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு சங்கடர சதுர்த்தி மற்றும் வாஸ்து நாள். இன்னைக்கு ஒரு முக்கியமான முகூர்த்த நாளுங்க. அதனால பூ மார்க்கெட்டில் பூக்களோட விலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்கோ சாமிக்கோ பூச்சிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் 1 முழம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள்லாம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபா வரைக்கும் விலை ஏற தொடங்கிருச்சு. நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்க போறீங்கன்னா ஏழை வர்ற இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாக வாங்குங்க. ரொம்பவுமே விலை குறைவு. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் விலை குறைவாகவும் பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்கோ அங்கே வாங்குங்க. மொட்டுக்களை வாங்கினீங்கன்னா விலை அதிகம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை குறைவு. ஆனால் விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம்.